வணக்கம் நண்பர்களே! நம்ம வீட்டிலயும் 48 நாள் தைப்பூச விரதம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சாச்சு. அ விரதம் அப்படின்னாலே நம்ம இன்னைக்கு நெறைய கேள்வி கேட்குறோம்ல. இந்த 48 நாள்ல என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்கு? என்னென்ன விதிமுறைகள நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவா நம்ம சஷ்டி விரதம் இருக்கும்போது, அதற்குரிய விதிமுறைகள் வேறு. நம்ம அப்ப இருக்கிற விரதம் அப்படிங்கிறது வேறு. ஆனா இந்த 48 நாட்கள் முருகப்பெருமானுக்கு தினந்தோறும் வழிபாடு செய்றது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான முறையில செய்யலாம். அதாவது உங்களுடைய உடல்நிலையை சார்ந்தது தான் இந்த விரத முறை கூட. ஏன்னா ஒரு சிலரால இந்த 48 நாளும் ஒரு வேளை உணவ தவிர்க்க முடியும். அவங்களால அந்த விரதத்த கன்டின்யூ பண்ண முடியும். ஒரு சிலரால அது முடியாது. அதனால 3 வேளையும் சாப்பிட்டுட்டு கூட இந்த விரதத்த நீங்க இருக்கலாம். விரதம்னாலே பட்டினி இருக்கிறது தானங்க. நீங்க எப்படி சாப்பிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, விரதம் அப்படிங்கிறது பட்டினி இருக்கிறது அப்படிங்கிற மட்டும் ஒண்ணு கிடையாது. ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்த மனசுல சங்கல்பம் எடுத்துட்டு, "இத நோக்கி நான் போகப் போறேன். எனக்கு நீ துணையா வா" அப்படின்னு முருகன் கிட்ட நம்ம மனச முழுமையா ஒப்படைச்சுட்டு, நம்மள முழுமையா முருகன் திருவடியில ஒப்படைச்சுட்டு, அவன் மேல நம்பிக்கை வச்சு, நம்ம இந்த 48 நாளும் நமக்கான வேண்டுதல அவன்கிட்ட விட்டுட்டு, அந்த சங்கல்பத்த நம்ம நிறைவேத்தணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த 48 நாட்களும் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த தடை வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த 48 நாள் விரதத்த நான் முற்றிலும் முடிப்பேன் அப்படிங்கிறத உறுதுணையா இருக்கிறதும் ஒரு அழகான சந்தர்ப்பம் தான். இந்த மாதிரி விஷயங்கள நம்ம எடுத்துக்கலாமே தவிர, சாப்பிடாம இருக்கணும். அதேபோல இந்த 48 நாளும் இந்த மாரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நெறைய இருக்கு. நெறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. எங்கள இப்படி குழப்புறாங்க. இத பண்ணுங்க, அத பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, டீ, காஃபி கூட எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்களே. அதேபோல இந்த 48 நாள் விரதத்தின் போது, ஒரு வேள பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த 5 நாட்கள தவிர்க்க சொல்றாங்களே. அப்படின்னா எங்களுக்கு கரெக்ட்டா அந்த நாள் வராதே. அப்ப 5 நாளைக்கு முன்னாடி செய்யணுமா? இல்ல நாங்க இந்த இந்த நாளையும் சேர்த்துக்கலாமா? அதேபோல பெட்ல படுத்து தூங்கலாமா? நாங்க ஏதாவது ஒரு ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடலாமா? அப்படின்னு நெறைய கேள்விகள் வருது. ஸோ எல்லாமே நம்ம செய்யலாங்க. நார்மலா அன்றாட வாழ்க்கையில நம்ம என்னெல்லாம் செய்றோமோ, அத நீங்க அப்படியே கடைப்பிடிங்க. அதுல எந்த ஒரு தடுமாற்றமும் உங்களுக்கு வேணாம். இதுல இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன். அசைவத்த இந்த 48 நாட்களும் தவிர்த்துருங்க. தவிர்த்துட்டு இந்த 48 நாளும் முருகன் திருநாமத்த தவிர வேற எத பத்தியும் யோசிக்காதீங்க. ஈவன் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை காரணமா தான் இந்த விரதமே நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த அத கூட நீங்க முருகன் கிட்ட கேட்க தேவையில்ல. ஏன்னா நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெரியாமலேயா முருகப்பெருமான் இருப்பாரு? நமக்கு என்ன வேணும்? எது குடுத்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதனால நீங்க எத பத்தியும் யோசிக்காதீங்க. நம்முடைய அன்பு அது மட்டும் தான் முருகனுக்கு தேவ. எந்த அளவுக்கு முருகா, முருகான்னு நீங்க இந்த 48 நாளும் உருகி, உருகி வழிபாடு செய்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில செம்மையான ஒரு திருப்பத்த நீங்க பார்க்கலாம். நம்ம நெனச்சுட்டு இருக்கிறோம், கடவுள்கிட்ட போயிட்டு நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைய சொன்னா தான் நம்ம பிரச்சனை தீரும். இத கடவுள்கிட்ட பார்த்துட்டு, "கடவுளே எனக்கு இத செய், இத பண்ணு, இது இது இந்த பிரச்சனைலாம் இருக்கு. இதெல்லாம் செய்யணும்." அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட சொன்னா தான் கடவுளுக்கு கேட்கும் அப்படின்னுட்டு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஒரு சில நேரத்துல நம்ம எதிர்பார்க்காத திருப்பங்களை தரக்கூடியவர் தான் இறைவன். நம்ம நெனச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். அவ்வளவு சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் கடவுள் நம்ம வாழ்க்கையில நிச்சயமா நடத்துவார். ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு சூழ்நிலையினால, நம்முடைய கர்ம வினைகளால சில கஷ்டங்கள் வாழ்க்கையில வரும் அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம யார போய் இறுக பற்றிக்கணும் அப்படின்னா, கடவுள தான். அப்போ கடவுள நம்ம நம்பிக்கையோட அதாவது "அடி உதவுவது போல் அண்ணன் தம்பியும் உதவ மாட்டான்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இறைவனுடைய திருவடி நமக்கு உதவி செய்யற மாதிரி வேற யாராலயும் உதவி செய்ய முடியாது. அதனால தான் இந்த உலகத்துல ஜென்மம் பண்ண இந்த இந்த உலகத்துல பிறந்த அத்தன ஜீவராசிகளுக்கும் இறைவன் திருவடியே சரணாகதி. அத தவிர வேற எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. அதனால இந்த 48 நாட்களும் நீங்க
உள்ளன்போட நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ, அதாவது எங்களால தினமும் வந்து கோவிலுக்கு போக முடியாது. தினமும் வீட்ல வேல் இருக்கு, முருகன் சிலை இருக்கு. ஆனா தினசரி எங்களால அபிஷேகம் செஞ்செல்லாம் வழிபாடு செய்ய முடியாதுங்க. அதுக்கான சூழ்நிலை எங்களுக்கு கிடையாது. சும்மா வந்து விளக்கேத்துறோம். தாராளமா, தாராளமா விளக்கேத்தி வழிபாடு செய்யுங்க. அதெல்லாம் வந்து நீங்க அவ்ளோ ரிஸ்க் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல. அதேபோல இந்த 48 நாளும் நான் வெற்றிலை தீபம் ஏத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். வெற்றிலை நாம தீபம் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றியை தரக்கூடியது. அதனால உங்களால 48 நாட்களும் வெற்றிலை தீபம் ஏத்த முடியும் அப்படின்னா தாராளமா ஏத்துங்க. ஒரு சிலர் 6 தீபங்கள் 48 நாட்கள் ஏத்திட்டு வர முடியும். அந்த மாரி இருக்கும் அப்படின்னா செய்யலாம். இல்ல ஒரே ஒரு தீபம் மட்டும் போதும். ஏன்னா 48 நாட்களும் 6 தீபம் நெய் தீபமா ஏத்துறது அப்படிங்கிறது எல்லாராலயும் முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா முடியாது. அதனால ஒரு தீபம், நெய் தீபம் அப்படிங்கிறது சிறப்பான விஷயம். நீங்க வந்து ஏத்திட்டு வரலாம். அந்த ஒரு வெற்றில எடுத்துக்கோங்க. சுத்தம் பண்ணிட்டு, சந்தனம், குங்குமம் வச்சுட்டு, அந்த வெத்தில காம்ப கிள்ளிட்டு, நம்ம வந்து நெய் தீபம் போட போறோம் இல்லையா? அந்த காம்ப அந்த நெய்யிலேயே போட்டு அந்த தீபத்த ஏத்துங்க. அது வந்து ரொம்ப சிறப்பு. அதேபோல நேத்திக்கு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க. ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். இது வந்து எத்தன தடவ எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 108 தடவ. எப்பவுமே ஒரு மந்திரத்த 108 முறை உச்சரிக்கும்போது, அந்த மந்திரத்தின் சக்தியானது நம்முடைய வாழ்க்கையை மாத்தக்கூடிய தன்மை இருக்கு. அது மந்திரத்திற்கு எப்பவுமே சக்தி அதிகம். அதனால தான் எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் மந்திர உபச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால 108 முறை நீங்க வந்து எழுதும்போது, ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டே, அந்த மந்திரத்த சொல்லிட்டே வந்து எழுதுங்க. அது இன்னும் சிறப்பு. ஏன்னா, சும்மா அமைதியா மனசுக்குள்ளேயே எழுதிர்றது அப்படி கிடையாது. நல்லா வாய் விட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு 108 முறை பொறுமையா உங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டா எழுத முடியுமோ, இல்ல எவ்வளோ ஸ்லோவா எழுத முடியுமோ, உங்களுடைய வேகத்திற்கு தகுந்தாற் போல அந்த மந்திரத்த நீங்க அமைதியா உச்சரிச்சுட்டே எழுதிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த விரதத்தின் போது நம்ம வந்து எத்தன வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் முதல்லயே ஆரம்பத்திலேயே சொன்னேன். நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரியும். அதனால நீங்க அதாவது நம்மளுடைய திருப்திக்காக கடவுள்கிட்ட கேட்கிறோம். எனக்கு இந்த குறை இருக்கு. எனக்கு நிறைவு பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மன திருப்தி தானே தவிர, நம்ம சொன்னா தான் கடவுளுக்கு தெரியும் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு என்ன வேணும், எப்போ வேணும் அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரியும். அந்தந்த காலகட்டத்திற்கு அந்தந்த தேவைகளை நிச்சயமாக செய்வான். கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த குடுக்கல அப்படின்னாலும், அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல விஷயம் இருக்கும். குடுத்தான் அப்படின்னாலும், அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல விஷயம் இருக்கும். அதனால கடவுள் எத குடுத்தாலும் சரி, அது இன்பமோ, துன்பமோ, அதற்கு பின்பு ஏதேனும் ஒரு செயல் நிச்சயமாக கடவுள் நமக்காக வச்சிருக்காரு. அதனால தான் அந்த ஒரு செயல் நடக்குது. இறைவனுடைய அருளன்றி நம்ம வாழ்க்கையில ஒரு அணு கூட அசையாதுங்க. அத முதல்ல மனசுல நிறுத்துங்க. நமக்கு ஏன் இப்படி நடக்குது? ஏன் இந்த பிரச்சனை வருது? இப்படிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. கடவுள் நினைக்கணும். கடவுள் நினைச்சா மட்டுமே நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன துரும்ப கூட நகர்த்த முடியும். அதனால எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நம்பிக்கையோட முருகப்பெருமான் திருவடியை நினைச்சு, "முருகா நீ பார்த்துக்கோ, என்னுடைய பிரச்சனைய தீர்த்து வை" அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் உங்களுடைய வேண்டுதல ஆரம்பிங்க. நீங்க எத்தன வேண்டுதல் வேணுனாலும் வச்சுக்கோங்க. 1, 2, 3 எத்தன வேண்டுதல் வேணுனாலும் வச்சுக்கோங்க. ஆனா எது உங்களுக்கு இப்ப நடக்கணும் அப்படின்னு நீங்க ரொம்ப விரும்புறீங்களோ, அது வந்து ஒரு உறுதுணையா முருகன நெனச்சு அந்த விரதத்துக்காக இருங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம விரதத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய முறைகள். நம்ம வீட்ல முருகப்பெருமானுக்கு 48 நாட்களும் பால் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய சங்கல்பம். அதேபோல தைப்பூசம் அன்னைக்கு என் அப்பன் முருகனுக்கு ஆ மிகச்சிறந்த அபிஷேக வழிபாடு, அழகான அலங்காரம்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நெனச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து முருகன் அருளால செய்யணும். எனக்கு பெரிய ஆசைலாம் இல்லைங்க. எப்பவுமே என் வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் எப்பவுமே முருகன வழிபாடு செஞ்சுட்டே இருக்கணும். இதுதான் நான் நெறைய வீடியோல கூட சொல்லியிருப்பேன். என்னோட பெரிய ஆசை எல்லாம் வந்து எப்பவுமே நினைக்கும் போதெல்லாம் முருகப்பெருமான வழிபாடு செய்ற பாக்கியத்த எனக்கு முருகன் குடுத்தா போதும். அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை. அ முருகன பொறுத்தவரைக்கும் நமக்கு இது வேணும், அது வேணும்னு கேட்டா குடுத்துருவான். நமக்கு என்ன வேணுமோ அத குடுத்துருவான். அது வந்து இது இல்ல. ஆனா அவர்கிட்ட என்ன கேட்கணும் அப்டின்னா,
அவனுடைய அருள், அவனே வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். முருகா நீ தான் எனக்கு வேணும். நீ மட்டும் போதும். வேற எதுவும் வேணாம் அப்படின்னுட்டாலே, அவன் நம்ம கூடவே இருப்பான். முருகன் நம்ம கூட இருக்கும்போது வேற என்ன கவலை இருக்க போகுது நமக்கு? எல்லா பிரச்சனையும் முன்னின்று காப்பவன் முருகப்பெருமான். முருகா என்று ஒரு கால் நினைத்தால் இருகாலும் முன் வந்து தோன்றும் அப்படின்னு அருணகிரிநாதர் பாடியிருக்கார். ஒரே ஒரு தடவை முருகான்னு சொல்லுங்க. அவனுடைய திருவடிகள் இரண்டும் நம் முன்னாடி இருக்குமா. அது அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அதனால எனக்கு என்னுடைய வாழ்நாள் முழுக்க முருகன உருகி உருகி வழிபாடு செய்றது தான் நான் பெற்ற பெரும் பாக்கியமா இந்த உலகத்துல நான் நினைக்கிறேன். இந்த விரதத்தின் போது தினமும் கோவிலுக்கு போணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு பக்கத்துல, அதாவது வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு சிலருக்கு முருகன் கோவில் இருக்கும். ஊர்கள்ல சின்ன சின்ன முருகன் கோவில் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க தினமும் போயிட்டு முருகப்பெருமான் கோவில்ல ஒரு தீபம் ஏத்திட்டு வாங்க. அப்படி இல்லைங்க, நாங்க தொலைவா தான் போகணும் அப்படிங்கிற பட்சத்துல வாரத்துல ஒரு நாள் அல்லது விசேஷ நாட்கள்ல, சஷ்டியில, கிருத்திகையில, செவ்வாய்க்கிழமைகள்ல இப்படி நீங்க போயிட்டு வாங்க. இல்லைங்க இந்த 48 நாள்ல அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரமே கிடையாது. நாங்க வந்து வேலைக்கு போறவங்க, எங்களுக்கு நேரம் கிடையாது. தைப்பூசம் மட்டும்தான், அதுவுமே வந்து நாங்க போயிட்டு வரணும் அப்படின்ற சூழ்நிலை இருக்கிறவங்க, நீங்க அது மட்டுமே செய்யுங்க. ஆனா தைப்பூசம் அன்னைக்கு மறக்காம கோவில் போயிட்டு வழிபாடு செய்யுங்க. தைப்பூசம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பால் வந்து குடுங்க. பால் குடம் எடுத்து வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப கூடுதல் சிறப்பு. தினமும் திருப்புகழ் பாராயணம் பண்ணுங்க. கந்தர் அனுபூதி பாராயணம் பண்ணுங்க. நம்ம சேனல்ல தினந்தோறும் 2 கந்தர் அனுபூதி வந்து பாடலா ஷார்ட்ஸ் வீடியோல குடுத்துட்ருக்கிறேன். கந்தர் அனுபூதி அப்படிங்கிறது மனச லேசாக்கக்கூடிய பாராயண பாடல்ங்க. நீங்க ஒரு தடவை அதை படிச்சு பாருங்க. அவ்வளோ வந்து இனிமையா இருக்கும். இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாதுங்க. நாங்க கந்தசஷ்டி கவசம் மட்டும் தான் படிக்கிறோம் அப்படின்னா, கந்தசஷ்டி கவசமும் நீங்க படிக்கலாம். கந்தசஷ்டி கவசத்துடைய ஒரு பெரும் சிறப்பு என்ன அப்படின்னா, முருகனையே வர வைக்கக்கூடிய தன்மை கந்தசஷ்டி கவசத்துக்கு இருக்கு. ஏன்னா, அவர் எழுதினதே, அதாவது கந்தசஷ்டி கவசத்தை இயற்றிய பாலதேவராயர் என்ன சொல்லி அதை எழுதியிருக்கார் அப்படின்னா, முருகப்பெருமான் வராருன்னோ அல்ல வந்துட்டு இருக்காருன்னோ அவர் வந்து சொல்லல. முருகன் வந்துட்டார். முருகனை பார்த்துக்கிட்டே எழுதின பாடல் கந்தசஷ்டி கவசம். முருகப்பெருமான் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத கூட அந்த பாடல்ல நமக்கு சொல்லியிருப்பாங்க. அவர் முருகப்பெருமான கண்ட காட்சிய அந்த கந்தசஷ்டி கவசத்துல நம்ம படிக்கும்போதே தெரியும். 6 முகமும் அணிமுடியாரும் நீரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவளச் செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் 6 தின்புய தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்புரி நூலும் முத்தணி மார்பும் செப்பழகுடைய திருவயிருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நற்சீராவும் இருதொடை அழகும் இணை முழந்தாலும் திருவடி அதனில் சிலம்பொழி முழங்க அந்த அழகான திரு உருவத்தை அவர் வந்து இந்த பாடல்ல நமக்கு கொடுத்திருப்பார். முருகப்பெருமான் எப்படி இருப்பார்? 6 முகத்தோட இருப்பார், 12 கரங்களோட இருப்பார், 12 கண்களோட இருப்பார், நீண்ட புருவத்தோட இருப்பார். அவருடைய வாய் பவளச் செவ்வாயாக இருக்கும். அத்தனை அழகையும் இந்த பாடல்ல அப்படியே ரசிச்சு எழுதியிருப்பார். அப்போ முருகப்பெருமான அவர் நேர்ல பார்த்து இந்த பாடல் எழுதினதால பக்தர்கள் இந்த கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யும் போதும் முருகப்பெருமான் அந்த இடத்துல நிச்சயம் வருவார். எங்கெல்லாம் கந்தசஷ்டி கவசம் பாராயண பாடல் ஒலிக்கிறதோ, பாடப்படுகிறதோ, அங்கெல்லாம் முருகப்பெருமான் வந்தே தீருவார். இதுதான் உண்மை. அதனால கந்தசஷ்டி கவச பாராயணம் இந்த 48 நாட்களும் செய்யுங்க. உங்களுடைய மனக்கவலைகள் நிச்சயமாக முருகப்பெருமான் அருளால் தீரும். அதே போல கந்தகுரு கவசம் பாராயணம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு முருகப்பெருமானை நினைத்து என்ன பாடல் பாராயணம் செய்ய பிடிக்குதோ அதை நீங்க தாராளமா செய்யுங்க. கந்தகுரு கவசம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. கந்தனை வழிபட்டால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா கந்தகுரு கவசம் நமக்கு சொல்லியிருக்கும். முருகன் இருப்பிடமே முக்தி தலம் ஆகுமப்பா, ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே, இக்கணமே மூலமந்திரம் ஏத்திவிடு மூலமதை ஏத்துவோர்க்கு காலபயம் இல்லையடா, காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடடா, சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னொளி பெருஞ்சுடராய் உன்னுள்ளே தான் இருப்பான். அதனால கந்தகுரு கவசம் பாராயணம் செய்றீங்க அப்படின்னாலும் தாராளமா செய்யுங்க. உங்களுக்கு முருகனை நினைச்சு என்ன மந்திரம் சொல்ல தோணுதோ அதை சொல்லுங்க. இது எதுவுமே எங்களுக்கு பாராயணம் சொல்ல தெரியாதுங்க, நாங்க வந்து படிக்க தெரியாதவங்க அப்படின்னா கூட ஓம் சரவண பவன்னு சொல்லுங்க. இது கூட நீங்களால முடியாதுன்னா
48 நாட்களும் முருகா முருகா முருகான்ற மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க. முருகா அப்படிங்கிற மந்திரத்துக்கு இணையான மந்திரம் எதுவுமே கிடையாது. அதனால இதையும் நீங்க சொல்லலாம். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவார்க்கு மேவ வராதே வினை. அதாவது வந்த வினை, இதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒரு பாவம் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வினை இனிமேல் ஏதாவது நம்மள அறியாம தவறு செய்து அதனால வருகின்ற வினை, இந்த தீவினைகள் எல்லாமே கந்தனின் திருப்பெயரை சொன்னால் கலங்கி நம்மை விட்டு விலகும். செந்தூர் வேலவா என்று சொல்லி திருநீறு பூசுவோருக்கு, யாருக்கு அப்படின்னா செந்தில் ஆண்டவனை நினைத்து நெற்றியிலே திருநீறு பூசுவோருக்கு சேவை செய்ய முருகன் ஓடி வருவான் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய கருத்து. தீவினை ஒருபோதும் தீண்டாது எம்பெருமான் முருகனை நினைத்தவரை. அதனால நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க. முருகன் எவ்வழி விடுகிறானோ அவ்வழியே நம் வாழ்க்கை பயணம் தொடரட்டும். அவன் அருளாலே நிச்சயம் வாழ்க்கையில எல்லா நலங்களும் வளங்களும் அனைவருக்கும் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த 48 நாள் விரதத்தில் என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எல்லா பதில்களையும் நான் தர காத்துட்ருக்கேன்.